ஃப்ரெண்ட்ஸ், பிரெயின் கிட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்பொழுது தொலைக்காட்சி சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இந்த தலிபானுடைய ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அது எதனால், அவங்க யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக ஆங்கிலேயர் ஆட்சியில் கூட இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டை யாராலையுமே பிளவுபட முடியல. ஏன்னா அது பாரம்பரியமாக யாராலையுமே தகர்த்த முடியாத ஒரு நாடாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டின் தலைநகரான காபூலை தலிபான் அமைப்பு கைப்பற்றியது. ஆங்கிலேயராலேயே முடியல, ஆனால் இந்த தலிபான் அமைப்பினர் கைப்பற்றினர். இதன் மூலம் ஆப்கான் நாட்டின் அதிகார புள்ளியாக தலிபான் உருவெடுத்துள்ளது. தலிபான் என்ற வார்த்தை பாஸ்டோ என்ற மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானை 1996லேருந்து 2001 வரைக்கும் யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, எந்த ஒரு தேசிய அமைப்பு ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா, சுனி இஸ்லாமிய தேசியவாத அமைப்பு தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த 2001 ஐக்கிய நாடுகள், அதாவது அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐக்கிய ராஜ்யங்கள் ஆகிய நாடுகளின் உதவியுடன் இந்த அமைப்பு, அதாவது சுனி இஸ்லாமிய தேசியவாத இந்த அமைப்பை தலைவர்களை இந்த பதவியிலிருந்து அகற்றினர். ஏன்னு தெரில. அடிப்படைவாத தீவிரவாத அமைப்பாக கருதப்படும் இந்த தலிபான் அமைப்பு பாகிஸ்தானின் பழங்குடியினரின் பகுதிகளில் தோற்றம் பெற்றனர் இவங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க ஆப்கானிஸ்தானோட அரசுக்கு எதிராகவும் நெட்டோ படைகளுக்கு எதிர்க்காகவும் கெரில்லா முறையில் போரிட்டு வராங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தலிபான் அமைப்பின் தலைவர் யார் என்றால் முல்லா முகமது ஓமர் ஆவர். தலிபானின் படைகளில் பெரும்பாலானோர் தெற்கு ஆப்கானிஸ்தானிலும் மேற்கு பாகிஸ்தானிலும் உள்ள பாஸ்டன் மக்கள். இவங்க பாஸ்டன் ஒரு பிரிவு மக்கள் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சிறிதளவு ஐரோப்பா மற்றும் சீனாவிலேருந்து இவங்க தீவிரவாதி அமைப்புலேருந்து வந்தாங்க இந்த தலிபானுக்கு. இந்த தலிபான் அமைப்போடைய சின்னம் சைடில் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் இத அமைப்போட சின்னம். அது மட்டும் இல்லாமல் இவங்க பாகிஸ்தான் அரசிடமிருந்து இராணுவ பயிற்சிகளை பெருமளவு நன்றாக கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்னா, பெண் கல்விக்கு எதிர்ப்பாளராக இவர்கள் இருந்தாங்க இந்த தலிபான்கள். இவர்கள் பெண்கள் படிக்கும் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் அமைந்துள்ள நீர் தொட்டியில் விஷத்தை கலந்தும் பள்ளியின் வகுப்பறையில் விஷவாயுவை தெளித்தும் பெண் கல்வியை அளிக்கிறார்கள். இதனால் ஆப்கானிஸ்தானில் விஷவாயுவினால் 35 சிறுமிகள் இறந்துட்டாங்க, பாதித்து இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சட்டங்கள் மிக கடுமையாகவும் இருக்கும். என்னவென்றனா, பெண்கள் ஹீல்ஸ் போட்டு நடக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அவங்களோட காலடி சத்தம் ஒரு ஆணுக்கு காதில் கேட்கக்கூடாது. தெரியாத ஒரு ஆண் கூட பேசக்கூடாது. அடுத்து பெண்ணோட முகத்தை ஆண்கிட்ட காட்டக்கூடாது. பெண்கள் 8 வயதுக்கு மேலே படிக்கக்கூடாது. இவங்களோட சட்டங்கள் ரொம்ப கடினமாக ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு சொல்கிறாங்க. இந்த அமைப்பு பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவு இதுதான். இந்த அமைப்போட சின்னம் சைடில் காட்டுறேன்னு சொல்லி முதல்ல காட்டினேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பிடிச்சுன்னா அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐகான் டச் பண்ணி ஆளுங்களை டச் பண்ணுங்கள். கற்றுக்கொள்வேன், கற்றுக் கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.